கேட்போம். எஸ் சூர்யா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஏஐ பற்றி சொன்னார். அப்படின்னா அந்த காட்சிகள் எப்படியும் அவைக்குள்ளே எடுக்கப்பட்ட காட்சிகள், அது உங்ககிட்ட எவிடன்ஸாக இருக்கும். அப்போ யார் எடுத்தாங்கன்ற நடவடிக்கை எடுத்துருக்கலாமே, அதை விட்டு ராகுல் காந்தி மீது தானே இது எஃப்ஐஆர் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக சொல்கிறேன். முதல் கட்டத்தில் நான் பேசிய ஒரு கருத்துக்கு வந்து அரவிந்த் அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். ராகுல் காந்தி ஒற்றுக்கொள்ளவே இல்லைன்னு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அப்புறமா கூட அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்தி அப்படியே சொல்கிறேன், அதுக்கு தமிழ் வேணும்னா இல்லை இங்கிலீஷ் வேணும்னா சொல்கிறேன். ஹா கியா है मगर तीखा कोई मतलब धक्का मुक्की से कुछ हाथ लो नहीं है. எனக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது, எனக்கு தெரிஞ்சு சொல்லணும். இல்ல அது என்ன சொல்றாருன்னா, ஆமா பண்ணேன் ஆனா அப்படி கேள்வி இல்ல நீங்க வந்து தள்ளி விட்டீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. இது எல்லா பத்திரிகையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து ஆமா இட்ஸ் ஓகே, nothing happens just because of push and pull, but this is the entrance to parliament house and it is our right to go inside. அதாவது ஆமா நான் தள்ளி விட்டேன், பட் தள்ளி விட்டதுனால பெருசா ஒன்றும் அடிபட்டுறாது அப்படின்றது அவர் வார்த்தையிலே சொல்றாரு. ஃபேக்ட் செக் பண்ணாங்க, ஃபேக்ட் செக்ல இல்லன்னு அவர் சொல்றாரு. இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், முடிஞ்சா உங்க சேனல்ல ஃபேக்ட் செக் பண்ணி கரெக்ட்டா தப்பான்னு போடுங்க. இல்ல நான் முடிச்சிடுறேன் பிரதர். ஒரே நிமிஷம், பீட்டர் சார் பேசுறதுக்கு நீங்க சொல்லும்போது உடனே நான் குறுக்கிடல. என்னுடைய டைமுக்கு நான் வெயிட் பண்ணேன், நீங்க பேசும்போது தப்பா இருந்தது, நான் குறுக்கிடல. இப்போ பீட்டர் சார் பேசின விஷயங்களுக்கு வரப்ப வந்து டாங்கே சாவர்கர் இரண்டு பேருமே என்னை தோற்கடிக்காருன்னு அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். டாங்கே அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவியவர். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள், எந்த கட்டத்திலையும் அவர்கள் ஒற்றுக்கொள்ளவே இல்லை. நான் சொல்றேன், இப்ப 52ல சாவர்கர்னால தோத்துட்டதாக பீட்டர் அல்போன்ஸ் ஐயா சொல்கிறார். ஆனால் அதே 52 தேர்தலில் காங்கிரசினுடைய வேட்பாளர் யார்? அம்பேத்கருக்கு எதிராக நாராயண் கஜ்ரோல்கர். அம்பேத்கரிடம் பிஏவாக பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவரை எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா அவரை கூப்பிட்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தி அவரை வைத்து அம்பேத்கரை தோற்கடித்திருப்பீர்கள். அடுத்தது 54 நடந்த தேர்தலிலும் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது. நேரு அவர்களே அம்பேத்கர் எதிராக பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார். இப்போ நீங்க அம்பேத்கருக்கு நாங்க பெருமைப்படுத்திட்டோம்ன்றீங்களா? இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நிமிஷம் முதல்வர்கள் 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். எந்த பெரிய திட்டத்துக்கு அம்பேத்கர் அவர்களுடைய திட்டத்தின் பெயர் வைத்திருக்கிறீங்க? அவர்களுக்கு பாரத் ரத்னாவை நீங்க ஏன் கொடுக்கல? நேரு அவர்களுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் அவர்களே கொடுத்து கொண்டார்கள். ராஜீவ் காந்தி அவர்கள் மறைந்து ஒரு வருடத்தில் கொடுத்துட்டீங்க. இப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷனை கொடுக்கவில்லை. குறைந்தபட்சம் நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்ட தினம், அதை கான்ஸ்டிடியூஷன் டேயா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆர்டர், அது உத்தரவு போட்டதே நரேந்திர மோடி அவர்கள் தான். அது போல பஞ்ச தீர்த்தம்னு சொல்லிட்டு அவருடைய படித்த இடம், லண்டன்ல வாழ்ந்த இடம், இது எல்லாத்தையும் அரசாங்கம் சொல்லிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியதும் பிஜேபி தான். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் இதாவதுங்க நாங்க வந்து டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனா ஆக்கணும், அதுவே பெரிய தியாகம் போல பேசுறோம். அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய திறமையினாலையும் அறிவாற்றல்னாலையும் எல்லாருமே கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்தது, வேற எந்த கட்சியும் இல்ல. இந்து மகாசபால இருந்தவங்க கூட காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சி கிளைம் கிரெடிட் எடுத்துக்க கூடாது. நீங்க 50 ஆண்டு காலம் உங்கள் கட்சியினர் பிரதமராக போது அவர்களுக்கு செய்த கான்ட்ரிபியூஷனை ஒரு அவரோட பாலிசிஸை ஃபாலோ பண்ணன்றாங்க, திட்டங்கள் ஒரு பண்றோம், அது பேசலாம். நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க. இப்போ வந்து அம்பேத்கருடைய செயலராக இருந்த ஒருத்தரை இவங்க எதிர்த்து போட்டியிட வச்சாங்க. ஒரு தேர்தல் நடைமுறையில் தேர்தல் வியூகமாக இருக்குது. ஆனால் அது எவ்வளோ வன்மம் அப்படிங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டேலேருந்து பல உதாரணங்கள் இந்தியா பூரா இருக்குல்ல. இப்போ இது வந்து ஸ்ட்ராட்டஜியா, வியூகமா அல்லது வன்மமா? இல்ல இது வந்து அதுக்கு காரணமும் நான் சொல்லிடுறேன். இல்ல சார், தேர்தல் வியூகம் உங்களுக்கு வருது இல்ல? தேர்தல் வியூகம் தான், அதுதான் நான் சொல்றேன். நீங்க அப்ப ஒத்துக்கோங்கன்னு சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கருக்கு எதிராக தேர்தல் களத்துல இருந்திருக்காங்க சார். ஆனா ஐடியாலஜில நாங்க அவரோட முரண்படலன்னு சொல்றாங்க. அவர் இந்துத்துவாவுக்கு எதிராக இருந்தார், நாங்க அப்படி இல்லங்கறாங்க. ஒத்துக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கிறேன். 1954 பாந்திரா லோக்சபா தேர்தலில் அம்பேத்கர் அவர்கள் போட்டி போட்ட போது அவருக்கு தேர்தல் ஏஜென்ட்டாக இருந்தவர் யார்? அவருக்காக களத்தில் பணி செய்தவர்கள் யார்? நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் அம்பேத்கருக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. குருஜி கோல்வல்கர் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர். அம்பேத்கருக்காக வேலை செய்யுங்கள்னு ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் சொல்லி 54 தேர்தல் களத்தில் ஆர்எஸ்எஸ் எல்லாரும் அம்பேத்கருக்கு ஓட்டு கேட்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்கிறவங்கள அம்பேத்கருக்கு எதிராக ஓட்டு கேட்கிறார்கள். அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கக்கூடிய அம்பேத்கர் அவருடைய கட்சி பேர் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் இருக்கிறத ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்ட தத்தோபத் தெங்கடி அவருடைய எலெக்ஷன் ஏஜென்ட் ஆர்எஸ்எஸ் பிரச்சார கிட்ட கேட்கிறாரு, பிராமணர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் எனக்கு இவ்வளவு ஓட்டு
ஓட்டு வந்திருக்கே, எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தெங்கடி சொல்றாரு, RSS வந்து இந்து யூனிட்டியை வலியுறுத்தக்கூடிய கட்சி, அதனால இந்துக்கள் பிராமணர்கள் மட்டும் இல்ல மேல் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால மனமாற்றம் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய கட்சி பெயரையே நியூட்ரலா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு மாற்றியவர் அம்பேத்கர். அதனால இது வரலாறு பீட்டர் ஐயா சொன்ன மாதிரி இது பேசணும்னா வருஷக்கணக்கில் பேசிட்டே போனோம். அதுல நான் வச்சு வரேன். கடைசியா அவர் எங்க இருந்தாரு, எங்க போனாரு, யாரை எதிர்த்து அவர் வெளியேறினார், எல்லாமே வரலாறு தானே. அதாவது இந்த நீங்க இல்ல அம்பேத்கர் ஒரு இடத்துல கோட் பண்றீங்க இல்லையா? இல்ல அம்பேத்கர் ஒரு இடத்துல கோட் பண்றீங்க, அம்பேத்கர் இப்படி மனம் மாறி விட்டார் அப்படிங்கிறதாக ஒரு பொருளை கொடுக்குறீங்க. அவர் கடைசி வரைக்கும் மாறலையே மனம். அதனால தானே அவர் வேற இடத்துக்கு மாறினார். புத்திசத்துக்கு ஏன் போறாரு, பௌத்தத்தை ஏன் தழுவினாரு பத்தி சொல்லுறாங்க சார். இல்ல பாந்திரா அடிப்படையில் அவர் அப்ப அதுல எந்த மாற்றமும் இல்லாம இருந்திருக்காரு. பாந்திரா இடைத்தேர்தலில் தோற்ற 2வது நாள் புத்த மதத்திற்கு அவர் மாறுகிறார். இந்த கருத்து அவர் இந்து மதத்துக்கு வந்தாருன்னு சொல்லல, குறித்து தவறான